அனைவருக்கும் வணக்கம். மகன் மகளுக்கு தலா ரூபாய் 1,00,00,000. 55 வயதில் மாதம் ரூபாய் 1,00,000. எப்படி திட்டமிடலாம்? வாழ்க்கையில் ஒரே ஒரு வருமானத்தை நம்பியிருப்பவர்கள் ஒருபோதும் பணக்காரர்களாக வளர முடியாது என்கிறார் வாரன் பஃபட். அந்த வகையில் கூடுதல் வருமானத்தை உருவாக்குவதற்கு முதலீடு செய்வது மிகவும் முக்கியம் என்கிறார் அவர். வாரன் பஃபட் சொல்வது போல ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரத்தை உருவாக்கி கொண்டவர்களே பணக்காரர்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டுமெனில் முதல் வேலையாக முதலீடு செய்ய தொடங்குங்கள். சென்னையைச் சேர்ந்த யுவராஜன் தன்னுடைய குடும்பத்துக்கான நிதி திட்டமிடலை கேட்டு நாணயம் விகடனை தொடர்பு கொண்டார். அவரிடம் பேசினோம். எனக்கு 40 வயது, என் மனைவிக்கு 36 வயது. எங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகனுக்கு 10 வயது, மகளுக்கு 5 வயது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். மனைவி வீட்டை கவனித்துக் கொள்கிறார். என்னுடைய மாதச் சம்பளம் ரூபாய் 1.5 லட்சம். சொந்த வீட்டில்தான் வசிக்கிறோம். எனவே வாடகை செலவு இல்லை. வீட்டு மளிகை செலவுகள், பள்ளி கட்டணங்கள், மின் கட்டணங்கள், பொழுதுபோக்கு, பெட்ரோல் மற்றும் இதர செலவுகள் என மாதம் ரூபாய் 25,000 வரை செலவாகிறது. இது தவிர பெற்றோருக்கு அவர்களுடைய செலவுக்காக ரூபாய் 15,000 மாதந்தோறும் கொடுத்து வருகிறேன். கடன் என்று பார்த்தால் ரூபாய் 38 லட்சம் வீட்டுக் கடன் உள்ளது. அதற்கான மாத இஎம்ஐ ரூபாய் 32,000 செலுத்தி வருகிறேன். 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி இருக்கிறேன். இன்னும் 15 ஆண்டுகளுக்கு கடன் இருக்கிறது. மகளுக்காக செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் 60,000 சேமித்து வருகிறேன். 200 கிராம் வரை தங்கம் சேர்த்து வைத்துள்ளேன். 8 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் அவசரகால நிதியாக வைத்துள்ளேன். பிக்சட் டெபாசிட்டில் ரூபாய் 10 லட்சம் வைத்துள்ளேன். என் பெயரில் ரூபாய் 1 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துள்ளேன். இந்த காப்பீட்டை 30 வயதிலேயே எடுத்தேன். இதற்கு ஆண்டுக்கு ரூபாய் 18,000 பிரீமியம் செலுத்தி வருகிறேன். அலுவலகம் மூலம் எடுத்திருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரூபாய் 5 லட்சத்துக்கு இருக்கிறது. இது தவிர மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்றவற்றில் இதுவரை முதலீடு எதுவும் செய்யவில்லை. எங்கள் குடும்பத்துக்கான இலக்குகள் எனில் விரைவில் வீட்டுக் கடனை அடைத்து முடிக்க வேண்டும். மகளின் திருமணம் மற்றும் மேற்படிப்புக்கு தலா ரூபாய் 1 கோடி சேர்க்க வேண்டும். மேலும் 55 வயதில் மாதம் ரூபாய் 1 லட்சம் வருமானம் வரும் வகையிலான ஓய்வூதிய திட்டத்துடன் ஓய்வு பெற வேண்டும். இந்த இலக்குகளை வெற்றிகரமாக அடைய எப்படி திட்டமிட வேண்டும் என வழிகாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இவருக்கான நிதி திட்டமிடலை தருகிறார் நிதி ஆலோசகரும் ஃபார்ச்சூன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சர்வீசஸ் நிறுவனத்தின் நிறுவனருமான பா. பத்மநாபன். யுவராஜன் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும் வேலையில்தான் இருக்கிறார். எனவே வீட்டுக்கடனில் சொந்த வீடு, ஓரளவுக்கு தங்கம், அவசரகால நிதி, ரூபாய் 1 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் என அடிப்படையான சில நிதி சார்ந்த விஷயங்களை செய்திருக்கிறார். மகள் இருக்கிறார் என்பதால் செல்வ மகள் திட்டத்தை தொடங்கி சேமித்து வருகிறார். நல்ல விஷயம். இவருடைய மாத வருமானம் ரூபாய்
5.5 லட்சம். இதில் அவருடைய வீட்டுச் செலவுகள், பெற்றோருக்கு கொடுக்கும் தொகை, வீட்டுக் கடன், இஎம்ஐ, இன்சூரன்ஸ் பிரீமியம், செல்வமகள் சேமிப்புக்கான தொகை எல்லாம் சேர்த்து ரூபாய் 78,000 வரை ஆகிறது. அவருடைய வருமானத்தில் இதுபோக உபரிப்பணம் ரூபாய் 71,500 உள்ளது. அது மட்டுமல்லாமல் வங்கிக் கணக்கில் ரூபாய் 8 லட்சமும், பிக்ஸட் டெபாசிட்டில் ரூபாய் 10 லட்சமும் வைத்திருக்கிறார். 200 கிராம் அளவுக்கு தங்கம் உள்ளது. இவற்றையெல்லாம் வைத்து அவருடைய குடும்பத்துக்கான இலக்குகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்ளலாம் என பார்க்கலாம். அதற்கு முன் காப்பீடுகளில் அவர் இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனெனில் அலுவலகத்தில் கொடுத்துள்ள ரூபாய் 5 லட்சம் காப்பீடு என்பது 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு போதுமானது அல்ல. எனவே தனியாக ரூபாய் 5 லட்சத்துக்கு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியும், ரூபாய் 50 லட்சம் டாப்அப் பாலிசியும் வாங்கிக் கொள்ளலாம். இதற்கு மாதம் ரூபாய் 3,000 ஆகலாம். அதேபோல் ரூபாய் 1 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துள்ளார். கூடுதலாக 1 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏனெனில் குடும்பத்தில் இவர் மட்டுமே வருமானம் ஈட்டும் நபர் என்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓரளவுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம். இனி அவருடைய இலக்குகளுக்கு எப்படி திட்டமிடலாம் என பார்க்கலாம். வீட்டுக்கடனை முன்கூட்டியே அடைக்க திட்டமிடுகிறார். அது அவசியமில்லை. ஏனெனில் அவர் ஓய்வு பெறுவதற்கு வைத்துள்ள இலக்கும் அவருடைய வீட்டுக்கடன் முடியும் காலமும் 15 ஆண்டுகளாக இருக்கின்றன. கூடுதல் இஎம்ஐ செலுத்தி கடனை முன்கூட்டியே முடிக்க நினைக்காமல் முதலில் பிள்ளைகளின் மேற்படிப்பு, திருமணம் மற்றும் ஓய்வு காலத்துக்கான முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. முதலில் பிள்ளைகளின் மேற்படிப்பு, திருமணத்துக்கு தலா ரூபாய் 1 கோடி சேர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மகனுக்கு தற்போது 10 வயதாகிறது. இன்னும் 8 ஆண்டுகளில் மேற்படிப்புக்கு செல்வார். தற்போதைய மேற்படிப்பு செலவு தோராயமாக ரூபாய் 25 லட்சம் என வைத்துக் கொண்டால் 6% பணவீக்கத்தின்படி 8 ஆண்டுகளில் ரூபாய் 40 லட்சம் தேவைப்படும். அதற்கு மாதந்தோறும் ரூபாய் 25,000 ஆண்டுக்கு 13% வருமானம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வந்தால் சேர்த்துவிடலாம். அதேபோல் தற்போது 5 வயதாகும் மகள் இன்னும் 13 ஆண்டுகளில் மேற்படிப்புக்கு செல்வார். அவருடைய மேற்படிப்பு செலவுக்கு 6% பணவீக்கத்தின்படி 13 ஆண்டுகளில் ரூபாய் 53 லட்சம் தேவைப்படும். அதற்கு மாதந்தோறும் ரூபாய் 14,000 ஆண்டுக்கு 13% வருமானம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வந்தால் போதுமானது. பிள்ளைகளின் திருமணத்தை அவர்களின் 25 வயதில் செய்வதாக வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் தற்போதைய திருமண செலவு ரூபாய் 30 லட்சம் என வைத்துக் கொண்டால் 6% பணவீக்கத்தின்படி மகனுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 72 லட்சம் தேவைப்படும். இந்த தொகையை சேர்க்க மாதந்தோறும் ரூபாய் 14,000 ஆண்டுக்கு 13% வருமானம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து வந்தால் போதுமானது. மகளுக்கு அடுத்த 20 ஆண்டுகளில் திருமணம் செய்து வைக்க ரூபாய் 96 லட்சம் தேவைப்படும். ஆனால் அவர் 15 ஆண்டுகளில் ஓய்வு பெற இருப்பதால் 15 ஆண்டுகளில் இந்த தொகையை சேர்க்க வேண்டும். அதற்கு அவர் வங்கிக் கணக்கில் வைத்திருக்கும் ரூபாய் 8 லட்சம் மற்றும் பிக்ஸட் டெபாசிட்டில் வைத்திருக்கும் ரூபாய் 10 லட்சம் இரண்டையும் இப்போதே ஆண்டுக்கு 13% வருமானம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் 15 ஆண்டுகளுக்கு முதலீட்டில் வைத்திருந்தால் ரூபாய் 1.12 கோடி கிடைக்கும். இதில் ரூபாய் 96 லட்சம் திருமண செலவுக்கு போக மீதமுள்ள ரூபாய் 16 லட்சத்தை ஓய்வு கால தொகுப்பு நிதிக்காக வைத்துக் கொள்ளலாம்.
ஓய்வு காலத்துக்கான திட்டமிடலுக்கு மிச்சம் இருக்கும் உபரி பணம் ரூபாய் 13,500 மாதந்தோறும் மியூச்சுவல் ஃபண்டில் ஆண்டுக்கு 13% வருமானம் தரும் திட்டத்தில் 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து வந்தால் ரூபாய் 70 லட்சம் கிடைக்கும். இதுபோக 8 ஆண்டுகளுக்கு பிறகு மகனுடைய மேற்படிப்புக்காக முதலீடு செய்து வந்த ரூபாய் 25,000 7 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து வந்தால் அதிலிருந்து ரூபாய் 33 லட்சமும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மிச்சமாகும் மகளுடைய மேற்படிப்புக்கு ஒதுக்கிய ரூபாய் 14,000 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ரூபாய் 38 லட்சமும் கிடைக்கும். எல்லாம் சேர்ந்தால் ஓய்வு கால தொகுப்பு நிதியாக சுமார் ரூபாய் 1.2 கோடி கிடைக்கும். இதனுடன் அவர் ஓய்வு பெறும்போது PF, கிராஜுவிட்டி, செட்டில்மெண்ட் என கணிசமான தொகை கிடைக்கும். இப்படியாக சேரும் மொத்த தொகுப்பு நிதியை மியூச்சுவல் ஃபண்டில் SWUB முறையில் முதலீடு செய்துவிட்டு 56 வயதிலிருந்து மாதந்தோறும் தேவைப்படும் தொகையை செலவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓய்வு பெறும்போது வீட்டுக்கடனும் முடிந்திருக்கும். கடன் இல்லாமல் கை நிறைய வருமானத்துடன் மகிழ்ச்சியாக தன்னுடைய ஓய்வு காலத்தை கழிக்கலாம் என்றார். குறிப்பு: இந்த பரிந்துரைகள் எல்லோருக்குமானதல்ல. ஆண்டுக்கு ஒரு முறை முதலீடுகளை ஆய்வு செய்வது அவசியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.